நான் பிறந்தது ஸ்ரீலங்காவில். அங்கே வார் நடந்தபடியா மதுரைக்கு வந்தோம். மதுரையில் இருந்தோம் கொஞ்சம் ஒரு 10 வருஷம். கொளத்தூரில் ஒரு 1 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்ரீலங்கா போனோம். ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கேருந்து அப்பா ஜெர்மனியில் இருந்தபடியா ஜெர்மனிக்கு போயிட்டேன். இப்படி தான் நான் ஜம்ப் பண்ணி போனேன். ஸோ சின்ன வயசுலேயே இத்தனை ஊர்கள், இத்தனை கலாச்சாரத்தை பார்த்தபடியா எனக்கு மக்களோட பழகுறதும் வித்தியாசமான கலாச்சாரம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவேன். 12 வயசில் ஜெர்மனி போனேன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற வாழ்வாதாரம் நாங்கள் நினச்சது ஸ்ரீலங்காவில் வார் முடிஞ்சிடும் திரும்பி போகலான்னு நினச்சோம். அது இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. ஸோ அங்கே தான் வாழ்வாதாரம்னு ஆயிடுச்சு. அப்போ அங்கே வாழ்வை அமைச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த ஊராக போனதும் எனக்கு பெரிய பிரச்சனையாக தோணலை. ஏன்னா இங்கே இருக்கும்போது எனக்கு சொந்த பந்தம் கிடையாது. இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருந்தோம். 1-2 ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தெரியும். அதெல்லாம் இங்கேருந்து கிளம்புனதே எனக்கு பெரிய வேதனையாலாம் இருக்கலை. அந்த 90s நினைவுகள் தான் எனக்கு டச்சில் இருந்துச்சே தவிர மற்றபடி ஐயோ சொந்தத்தை விட்டுட்டோமே, நான் வளர்ந்த ஏரியா அந்த ஃபீல் இருக்குல்ல. கொழும்புல இருக்கும்போது எனக்கு அப்படி இல்லை. ஜெர்மனி வந்த பிறகு எனக்கு உண்மையாக சொந்த பந்தம்லாம் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு அங்கே ஓகே ஆயிடுச்சு. ஆனால் திருப்பி என்ன நான் ப்ரூவ் பண்ணுமே அந்த நாட்டில். அங்கே இருக்கிற அந்த லெவலில் இருக்க பிள்ளைங்களோட நானும் ஒழுங்காக படிப்பேன், நானும் அவங்களோட ஒரு குவாலிட்டியாக இருப்பேன்றதை ப்ரூவ் பண்ணுறதுல ஒரு கொஞ்சம் வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எனக்கு இந்த திருநங்கையாக ஆக வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அது நான் திருநங்கையெல்லாம் ஆக வரல, நான் பொம்பளை பிள்ளையாக வாழ தான் வந்தேன். அந்த புரிதலை தேடுறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் எடுத்துச்சு.